தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் தேவாதி தேவனுடைய சுத்திகரிப்பு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1, 5 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. பரலோக வீட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவாதி தேவன்தான். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3 வசனங்களின்படி அவருடைய சாயலுக்கு நம்மை மாற்றும் சுத்திகரிப்பு எழுதப்பட்டுள்ளது. அவருடைய சாயலுக்கு நாம் மாற வேண்டுமானால் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். நம்முடைய சுபாவத்தை நம்மால் மாற்ற முடியாது. நல்ல கவனிங்க. நம்முடைய சுபாவம் மாற வேண்டுமானால் அதை தேவனால் மட்டுமே மாற்ற முடியும். ஆதலால் தான் பரலோக வீட்டுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறது என்று சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்திற்கு கொண்டு வருகிற அனுபவம். அப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் தேவாதி தேவன் நம்மை ஒரு சுத்திகரிப்புக்குள் கொண்டு செல்லுவார். நல்லா கவனிக்க வேண்டாம். நம்மை நாம் சுத்திகரிக்கிற அனுபவத்தை தான் நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் கற்றதில்லை. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஒரு சுத்திகரிப்பின் பாதையில் கொண்டு சென்று நம்முடைய சுபாவங்களை அழித்து அந்த சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்கு மாற்றும் பொழுது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் அவருடைய சாயலுக்கு நாம் வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்பட நம்மை நாம் சுத்திகரிக்கிற அனுபவமும் உண்டு. தேவாதி தேவன் நம்மளை சுத்திகரிக்கிற அனுபவமும் உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரே, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் சொன்னாரே. அப்படி அவர் வருகிற பொழுது அவரோடு கூட செல்லுகிறதற்கு தான் இந்த சுத்திகரிப்பு. அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தான் தேவன்.
பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த பூமியிலே நம்மளுக்கு குடியிருப்பு கிடையாது. நிரந்தரமான குடியிருப்பு பரலோகம்தான். நல்லா கவனிக்க வேண்டாம். அந்த நிரந்தர குடியிருப்புக்கு நம்ம செல்ல வேண்டுமானால் நம்ம எவ்வளவோ நம்மளை மாற்றிக்கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்படுறோம், இன்னைக்கு இயேசு வந்துட்டாருன்னா போயிடுவோம். நல்லா கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்படுறோம், செத்துட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் அந்த உலகத்தில் நீ ஒரு வருஷம் வாழ்ந்துட்டே, ஒரு மாதம் வாழ்ந்துட்டே அப்படின்னா உலகத்தால் நீ கரைப்படுத்தப்பட்டு விடுவாய். அப்படின்னா அந்த கரைகள் நீக்கப்பட வேண்டும். உன் குணாதிசயங்கள் மாற வேண்டும். வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களையும் அந்த சுத்திகரிப்பில் கொண்டு போய் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு வேத வசன அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்கிறேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வெளிப்படும், மறுபடியும் வருகிறாரே. அப்படி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டுமா? அப்படின்னா அவருடைய சாயலை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொல்லப்பட்டபடியினால ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே காணப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டுமே கர்த்தர் அந்த சுத்திகரிப்புக்குள் கொண்டு செல்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்க போகிற சுத்திகரிப்பு என்பது தேவனுடைய சிற்சையினால் உண்டாகிற சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பு நம்முடைய சுபாவத்தையே மாற்றிவிடும். நல்லா கவனிக்க வேண்டாம். அந்த சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்திற்கு நம்மளை கொண்டு வந்துவிடும். அதற்கு பின்பு எந்த க்ஷணப்பொழுதுல இயேசு வந்தாலும் நாம் போய்விடலாம். நல்லா கவனிக்க வேண்டாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவோம் சொன்னா, இந்த சுத்திகரிப்பு நமக்குள் ஒரு தெய்வ பயத்தை கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு மனுஷன் பாவம் செய்யாம இருக்க முடியும்? அவனுக்குள் ஒரு தெய்வ பயம் இருந்தால் மட்டுமே அவன் பாவம் செய்யாம இருக்க முடியும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால்,
இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி என்று சொல்லி யோசேப்பு பயப்படுகிறானே. ஏன் அவனால் அந்த பாவம் செய்ய முடியல? அவனுக்குள் இருக்கிற தேவ பயம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது ஒரு ஸ்திரியை எட்டி பார்த்த உடனே அந்த பாவத்தில் விழுந்து விட்டானே. காரணம் என்ன? அவனுக்குள் தெய்வ பயம் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டாம். ரட்சிப்புன்னு சொல்றது உன் பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவம் தான். சிலுவை கல்ல கேட்கிற ஆண்டவரே, அப்படி ராஜ்யத்தில் வரும்போது அப்படி நிலைத்தரலாம். என்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அவனை விடுதலை செய்து ஒரு மாசம் உலகத்தில் இருந்தான்னா போய்கிட மாட்டான். நல்லா கவனிக்க வேண்டாம். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, எந்த க்ஷணப்பொழுதில் அவர் வந்தாலும் போயிடுறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அதற்காக தான் இதை சுத்திகரிப்பை சொல்லுகிறாரு. மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான சுத்திகரிப்பு நாம பண்ணுகிறது. தேவன் சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அந்த ரெண்டையும் நான் தாவீதினுடைய வாழ்க்கையை வைத்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தான் தெரிந்து கொண்டார். அவர் யாரை தெரிந்து கொள்வார் தெரியாது. தேவனையே தெரியாத பிற தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த குடும்பத்தில் இருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொள்வார்னு தெரியாது. அது புறஜாதியாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, அவனை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு போயிடுவார். யார் மோசே? கொலைகாரன் ஐயா. அந்த கொலைகாரனை ஒரு சுத்திகரிப்புல கொண்டு போய் இயேசுவை போல் மாற்றி விட்டாரு. வேதத்துல சாந்த குணம் உள்ளவர்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் இயேசுவை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கோம். பழைய ஏற்பாட்டில் பூமியில எங்கும் சாந்தமுள்ளன்னு சொல்லி மோசையை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கான். அவன் இயேசுவை போல மாற்றப்பட்டவன். அப்ப அதை சுத்திகரிப்புக்குள்ள உன்னை கொண்டு போவாரு. அது உன்னை உருவாக்குகிறதற்கு. Any sanctification is not for destruction but for construction. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இடிக்கிறதற்கல்ல, கட்டுகிறதற்கு. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அங்க போயிட்டான். ஈசாயின் வீட்டுக்கு போயிருக்கிறான். 7 பிள்ளைகள் அவனுக்கு. ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஆண்டவர் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் எல்லாம் வந்தவெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு கேட்கிறான். 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான்.
அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஐயா, அவனை கூட்டிட்டு வாப்பா, அவன் வரும் மட்டுக்கும் சாப்பிட மாட்டேன். The one who was not even recognized by his own family members, he was chosen by God. யாரை தெரிந்திருப்பாரு தெரியாது. உன் குடும்பத்தில் நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். உலகமே உன்னை பொல்லாதவன் நினைத்திருக்கலாம். உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். 12வது 13வது வசனங்கள். ஆள் அனுப்பி அவனை அடைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன்தான், நீ எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணு. நல்ல பராக்கிரமமா இருந்தவன்லாம் வந்தான் இல்லைன்ட்டாரு. அழகா இருந்தவன்லாம் வந்தான் இல்லைன்ட்டாரு. குடும்பமே அவனை ஆடு மேய்க்கிறதுக்குன்னு அனுப்பி விட்டுட்டு அவன் இல்லாம வந்தாங்கல்ல, அவனை கூட்டிட்டு வாங்குறாரு. 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஏன் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்? நல்ல கவனிங்க. When God has chosen a person right from the womb of the mother or from the beginning of the creation of the world, there must be a purpose. ஆண்டவர் ஒரு நபரை தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தோ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயோ தெரிந்து கொள்வார். ஆனால் அவனை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருப்பார். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்துட்டாரு. வாசிப்போம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். முதல் சொன்ன அந்த 2 கூட அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அவன் சந்ததியில என் இயேசுவை கொண்டு வருகிறார். ஐயா, என் இயேசுவை கொண்டு வருகிறார்னா அந்த தாவீது இயேசுவை போல மாறியாக வேண்டும். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டம், அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துல தான் அவனை ராஜாவா அழைக்கிறாரு. அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. உடனே ராஜா வாய்க்கிறல்ல. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நடத்துகிற பாதைகளை கவனிக்க வேண்டும். ஆட மேய்ச்சிட்டு இருந்தவனை கூட்டியாந்து ராஜா அபிஷேகம் கொடுத்துட்டாரு. உடனே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணல, ராஜாவுக்கு சொரமண்டலக்காரனா கொண்டு போறாரு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனமும் 23வது வசனமும். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. சவுலை ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது.
23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ராஜஸ்தானத்தில் உட்கார வேண்டியவன ராஜாவுக்கு சொரமண்டலக்காரனா கொண்டு போய் சேர்க்கிறார் ஐயா. நல்ல கவனிங்க. எப்பொழுதுமே கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில் பொறுமையோடு போக வேண்டாம். அவனை சொரமண்டலக்காரனா கொண்டு போறாரு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். சொரமண்டலக்காரனா இருக்கிறவன் யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாகிறான். வாசிப்போம். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும் போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அந்த நாள் முதற்கொண்டு காய் மகாரமாய் பார்த்தான். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று சொல்லி ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். When God has a specific plan in your life, Satan is also very, very vigorous to destroy or take away your life. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை குறித்த ஒரு குறிப்பிட்ட திட்டம் தரிசனத்தில் வச்சுட்டா உன்னை காலி பண்ணலாம். எப்படி காலி பண்ணலாம் தான் பிசாசு அலைவான். அதுதான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். நல்லா கவனிங்க. அவனை சாகடிக்கிறதற்கு திட்டம் போடப்படுறாங்க. உன்னை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சுட்டாரு. உன்னை சாகடிக்கணும்னு சொல்லி பிசாசு என்ன திட்டம் போட்டாலும் உன்னை தொடவே முடியாத கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அந்த திட்டம், அந்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் பிசாசால உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு விக்கிரசாவ மேல இருக்கான். 9வது வசனத்தில் இருந்து கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதுனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் சாகணும், அவனை சாகடிச்சிடணும்.
வாசிப்போம். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். நல்ல கவனிங்க, அவனை சாகடிக்கணும்னு சொல்லி அவ்வளவு தீவிரமா நிற்கிறான். 20வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? 3வது வசனத்தின் பிற்பகுதி. எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுபடி சொல்லி ஆணையிட்டான். நல்ல கவனிங்க, தாவீது சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது ஐயா. ஏன் இந்த பாதையில கொண்டு போனாரு? நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது. அவர்தான் அபிஷேகம் பண்றாரு, அவர்தான் சுரமண்டலக்காரனை உள்ள கொண்டு போறாரு, அவர்தான் அந்த ஈட்டியினுடைய பாதையிலிருந்து அவனை தப்பிச்சு வர வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஏன் கர்த்தர் அவனுக்கு இவ்வளவு பாதையில கொண்டு போகிறாரு? இந்த பாதை அவன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அவனாக மாற்றிக்கொள்ள he has to understand. மரணத்திலிருந்து தப்பிச்சிருக்கிறோம், நம்மளா மாற வேண்டும். அவன் மாறல. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ மூரடனும் துரோகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அடைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவன் அனுப்பி விடுறான். நாங்கள் இத்தனை 10 பேர் இங்கே இருக்கிறோம் ஐயா, ஆடுகள்லாம் இங்கே மேய்த்து கூட இருக்கும் பொழுது நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம், ஒரு ஆடுகளுக்கு கூட தீமை வரல, அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பசியாக இருக்கிறோம், எங்கள் பசிக்கு ஏதாவது ஆடு அடித்து எங்களுக்கு அனுப்பி விடுங்க, கேட்டு விடலாம். நல்லா கவனிங்க, அவன் கேட்டு விட்டுன தாவீதினுடைய ஆட்கள் அப்படியே போய் நாபால்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? 10வது வசனத்தில் இருந்து, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். நல்ல கவனிங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டான். தாவீதுக்கு கோபம் வந்துருது. வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 400 பேரை கூட்டிட்டு போறான் நாபால காலி பண்றதுக்கு. 21வது 22வது வசனங்கள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன்.
அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்னான். அந்த பாதையில் ஆண்டவர் கொண்டு போன பொழுது கூட அவன் கோபம் போகலையா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போடுகிற அனுபவம் வேற, சுத்திகரிப்பு வேற. அந்த நாபாலுடைய பொண்டாட்டி மகா புத்திசாலி. அவ தாவீதிட்ட வந்து என்ன பேசுறா தெரியுமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 23வது வசனம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்கய்யான்னு சொல்ற. 26வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை. யாரு? கர்த்தர் இடம் கொடுக்கலையா? பியூட்டிஃபுல்லா சொல்லுவா. அதுதான் அவளுடைய விஸ்டம். அவ ஆலோசனை கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டா. கர்த்தரிடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். 28வது வசனம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நல்ல கவனிங்க. பரலோக வீட்டை சொல்றா. நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. நீ அந்த வீட்டுக்கு போகணும்னா உன் மேல ஒரு குற்றம் கூட காணப்படக்கூடாது ஐயா. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றா ஐயா. நீ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வருகைக்கு, அவருடைய பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்கணும்னா உன் கோபத்தோடு நீ அங்க போய் சேர முடியாது. நல்லா கவனிங்க. அது அழகா சொல்லுகிறா. 30வது வசனத்தில் இருந்து. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. துக்கமும் இராது, மன இடரலும் இருக்காது. செய்யாதையா. 32வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழி வாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அவ சொன்னாலே, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். அது அவளுக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியல. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம்
8வது 9வது வசனங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டும் மந்தியை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். எப்படி நடத்தினுங்கிறத முதல்ல சொல்றாரு. சொல்லிட்டு தான் வீட்டை குறித்து சொல்றாரு. 11வது வசனம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இந்த பரலோக வீட்டை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ வந்து சொல்றா. அப்ப தாவீது அவன் 1000 யுத்தம் பண்ணவன். ஆனா இதுல சாப்பாடு கொடுக்கலன்னு உடனே அவனை கொல்லணும்னு போறான். அது அவன் பரலோக வாழ்க்கையை நிப்பாட்டிறான். அப்ப தாவீதுடைய சுபாவம் மாறவில்லை. ஆகவேதான் அவள் தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை காப்பாற்றிறா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்ப யூதா வம்சத்தின் மீது ராஜாவாயிட்டான். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப அங்க ராஜாவாயிட்டான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாயிட்டான். வாசிப்போம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். ராஜாவாயிட்டான். ராஜாவாகி டாப்புக்கு போயிட்டான். கர்த்தருக்குண்டான பயம் அவனை விட்டு போய்விட்டது. நல்லா கவனிங்க. தாவீது செய்த பாவமோ தேவனுடைய சுத்திகரிப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலிமான் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவளோடு சயனித்தான். நல்லா கவனிங்க. பரலோகத்துக்கு போக முடியுமா? கோபப்பட்டு அவனை சாகடிக்கணும் வந்தபோது போக முடியாதுன்ட்டாவா? பதினான்காவது வசனத்தில் இருந்து, காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான்.
பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் செய்து விட்டான். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் சாட்சியம் கொடுத்தாரு. அவன் சந்ததியில இயேசுவும் வர வேண்டும். God had a greater plan in his life. அதனால அவனை ஒரு சுத்திகரிப்புல கொண்டு போகிறாரு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நான் தீர்க்கதரிசியை அனுப்புவாரு. அந்த பாவம் செஞ்சிட்டான். ஆனா அதை குறித்த பயமோ அதை குறித்த கவலையோ அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் ராஜ அரண்மனையில வாழ்றான். எப்படினாலும் வாழலாம் நினைச்சிட்டான். இப்ப நாத்தானை அனுப்பி விடுறாரு. அவன் அழகா ஒரு ஸ்டோரியை சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டு அவனை பார்த்து சொல்றான் 9வது வசனத்தில் இருந்து. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இது சுத்திகரிப்பின் பாதை. இது சுத்திகரிப்பின் பாதை. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்புல கொண்டு போகிறாரு. அவன் சுபாவம் மாறுகிறதற்காக, அவன் கோபம் அவனை விட்டு போகிறதற்காக, அவன் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்காக. வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. இது ஒரு சாதாரணமான தண்டனை நினைக்காதீங்க. தாவீதை அவமானப்படுத்தும் பாதை. இது சுத்திகரிப்பின் பாதை. அவன் சுபாவத்தையே தலைகீழ மாற்றுகிற பாதை. வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அது பாவம்னே தெரியும். அது வரைக்கும் தெரியல. இவன் மேட்டர்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாவம் தெரியுது. 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால. வாசிப்போம். உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பிள்ளை சாகுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பிள்ளை பிழைச்சிராதான்னு சொல்லி 7 நாள் காத்து கிடக்கா. அந்த நேரம் தான்
அவன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். நல்ல கவனிங்க. நாம சுத்திகரிக்கிற அனுபவம் வேற, கர்த்தர் கொண்டு வர்ற சுத்திகரிப்பின் அனுபவம் வேற. இப்ப தாவீது தன்னை அவளை சுத்திகரிக்கிறான். அந்த பாவத்தை சொல்லிட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டான். தேவ சமூகத்தில் கதறி அழ ஆரம்பிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் முதல் 4 வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதுவரைக்கும் இந்த பாவமே தெரியல, தான் செய்தது பாவம்னே தெரியல. நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாவம் கண்ணை விட்டு போக மாட்டேங்குது. கதறுகிறான். வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அது அறிக்கை செய்கிறான். உடைய சமூகத்தில் வரும்போது நான் குற்றமற்றவனா இருக்கேன் ஆண்டவரே. நீ குற்றமற்றவனா இருக்கிற அனுபவம் வேற, உன் சுபாவம் மாறுகிற அனுபவம் வேற. நல்லா கவனிங்க. அந்த பாதையில கொண்டு போகிறாரு. கதறி அழுகிறான். 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாம ஈசோப்பும் கிடையாது, கீசோப்பும் கிடையாது. என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் தான் உன்னை சுத்திகரிக்கையா. அந்த ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கிறான். இப்போ அவன் தன்னை சுத்திகரிக்கிறான். 10வது வசனத்திலிருந்து. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் இருதயத்தை புதுசாக்க ஆண்டவரே, என் இருதயத்தை புதுசாக்க. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தார ஆண்டவரே. நல்லா கவனிங்க, வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சணியத்தின் சந்தோஷம் சொல்றது ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். அதை இழந்துட்டான். அதை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே, திரும்ப எனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். கதறுகிறான். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தாவியை எடுத்துடாதீங்க ஆண்டவரே. இந்த பிரேயர்லாம் பரலோகத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதறுகிற பிரேயர். 17வது வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் சாதாரண ஜெபிக்கல, உடஞ்சி நொறுங்கி போய் ஜெபிக்கிறான். அதற்கப்புறம் நாத்தான் மூலமாய் சொல்லப்பட்ட பாதையில எல்லாம் கடந்து வர்றான். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். யாரு? பெத்த மகன். வாசிப்போம். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து
பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அடைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். இருதயத்தையே மாத்துறான். இது போலியான அன்புன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ரொம்ப நேசிக்கிறது மாதிரி கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறான். வாசிப்போம். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். நல்ல கவனிங்க, அவனை கட்டி தழுவி முத்தம் செஞ்சிருவான். தகப்பனுக்கு விரோதமான துரோகம், பெத்த தகப்பனுக்கு விரோதமான துரோகம். ஏன் இந்த பாதையில கொண்டு போகிறார்? கர்த்தர் கொண்டு போகிறார் அந்த பாதையில. இது சுத்திகரிப்பின் பாதை. உன்னை அவமானத்துக்குள்ள கொண்டு போகிறாரா? அது சுத்திகரிப்பின் பாதை. வாசிப்போம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்துட்டான். 10வது வசனம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமுடைய கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். இப்படிப்பட்ட விஷங்கிறது அவங்களுக்குலாம் தெரியாது. 13வது 14வது வசனங்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாத படிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தாவீதுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பயத்தை கொடுக்கிறார். பெத்த மகனை கண்டு பயந்து ஓடுகிறான். 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அழுது கொண்டு போகிறான். யாருங்க அவன்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்தவையா. அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவம் அவன் அவமானத்துக்குள்ள கொண்டு செல்லுகிறது. தேவன் வைத்திருந்த இடத்தின் மகிமையை அறியாமல் போய்விட்டான். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கீராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து நல்லா நீங்க ஆண்டோடைய சுத்திகரிப்புன்னு சொன்னா தாங்க முடியாது. பாடுகள் வேற, இது சுத்திகரிப்பின் பாதை. அவமானத்திலையும் நிந்தையிலையும் கொண்டு போறாரு. உன்னை தூக்கி மேல வைப்பாருயா, உன்னை டாப்புக்கு கொண்டு வருவாருயா. உன் மேல வச்சிருக்கிற அன்பும் தரிசனமும் அதுக்கு நீ தகுதியா இருக்கணும்.
அதை விட்டுட்டு விபச்சாரமும் கொலையும் செஞ்சா விடுவாரா? வாசிப்போம். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். கற்களை எறிந்தான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அவர் ராஜாயா? எத்தனை இடத்துல யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றவன். கர்த்தர் சிறுமைப்படுத்திட்டாரா? ஒருவனாலையும் தப்பி வைக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பெலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். நீ இரத்த பிரியனான மனுஷன். எப்படிப்பட்ட பாதையில கொண்டு போறார் ஐயா? இங்க தியானிக்கும் பொழுதுதான் தாவீது செய்த காரியம் எந்த அளவு கர்த்தரை வேதனைப்படுத்தியிருக்கோம். வாசிப்போம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். வாசிப்போம். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பாதத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். நல்ல கவனிங்க ஐயா. அன்றைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு உடனே அவனை காலி பண்ண ஓடி வந்த தாவீது இன்னைக்கு ஒரு அவமானத்தின் பாதையில, நிந்தனையும் பாதையில போகும்போது அவனை ஒன்றும் செஞ்சிடாதப்பா. அவன் தூசிக்கிட்டான். நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கிறேன். அவன் சொல்லட்டும். அவனை கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது கர்த்தர் செய்கிற காரியம், இது மனுஷன் செய்யல. அவன் சொல்லட்டும். தாவீதினுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. ஒரு சுத்திகரிப்பு தாவீதினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றியது. நல்ல கவனிக்க வேண்டாம். இந்த பாதையில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாவீது சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது வசனமும் 71, 72வது வசனங்களும், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாதையில போனதுக்கு அப்புறம் உம்முடைய வழிகளில் நடக்கிற ஆண்டவரே,
வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த பாதையில போனதுனாலதான் அந்த பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எப்போ அந்த வேதம் தான் பெருசா தெரியுது, பொன்னும் வெள்ளியும் பெருசா தெரியல. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஒன்றையும் கூட விட்டு விலகவில்லை, வலது இடதுபுறம் திரும்பவில்லை. இந்த சுத்திகரிப்பு தாவீதுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22, 23. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்படியே செய்தான். இந்த பாதையில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேர்மையான ஆட்சி அங்க நடந்தது. நேர்மையான ஆட்சி அங்க நடந்தது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வந்தான், சங்கீதங்களை எழுதி முடித்தான், தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டான். வாசிப்போம் அடுத்தது. அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அவன் சந்ததியிலே இயேசுவை எழும்ப பண்ணினாரா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த சம்பவத்தை குறித்து இயேசு இதுல வருகிறாரே, இந்த சம்பவத்தை குறித்து எரேமியா எழுதியிருக்கிறாயா. எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் பூமியில் நியாயத்தை நீதியை நடப்பிப்பார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த இயேசுவின் மூலம்தான் ரட்சிப்பேன்னு சொல்றாயா. அல்லேலூயா. நல்லா தெரிந்துக்கிடுங்க, நாம சுத்திகரிக்கிற அனுபவம் வேற, கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்புல கொண்டு போகிற அனுபவம் வேற. அல்லேலூயா.